வாழ்க வையகம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஒரு குரு சிஷ்யர்களிடம் நல்ல பண்புகளை பதிய வைப்பதால் பிரம்மாவாகவும், நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வைப்பதால் விஷ்ணுவாகவும், அவர்களிடமிருந்து விலக்க வேண்டியதை நீக்கிவிடுவதால் மகேஸ்வரனாகவும் கருதப்படுகிறார். இவ்வாறு படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 பணிகளை செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார். அயல் நாட்டினர் நம் நாட்டைக் கண்டு வியந்து பாராட்டும் பண்பாடுகளில் குரு சிஷ்ய பரம்பரையும் ஒன்றாகும். குரு என்பவர் யார்? சற்று சிந்திப்போம். முதலில் கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியின் குறிக்கோள் என்ன என்பதை நாம் உணர்ந்திருத்தல் வேண்டும். ஏனென்றால் இந்த மானிட ஜென்மம் மிகவும் மகத்தானது. ஒவ்வொரு மனிதனும் அறநெறியில் வாழ்ந்து உயர்ந்த ஞானம் பெற்று இறைவனை அடைவது ஒன்றையே இலக்காக கொள்ள வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். இந்த உயர்ந்த லட்சியத்தை ஒருவன் அடைய அவனுக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் குரு இருப்பார். குரு என்ற வார்த்தைக்கு அறியாமையை நீக்குபவர் என்று பொருள். ஒரு நல்ல குரு மெய்ஞான உடையவராக இருப்பார். தன் குருவிடம் பணிந்து சேவை செய்து கேள்விகள் கேட்டு ஞானம் அடைந்திருப்பார். அன்பு, இனிமை, அமைதி, தெய்வீகம் ஆகியவற்றின் வடிவமாகவே மிளிர்வார். சிஷ்யனின் அகக்கண்ணையும் அறிவுக்கண்ணையும் திறக்க வைத்து அவனுள் உறையும் இறைவனை உணரச் செய்யும் ஞான குருவாக திகழ்வார். ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினக, அர்ஜுனா, உண்மையை உணர்ந்த ஞானிகள் உனக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள் என்று கூறுகிறார். போர்க்களத்தில் தன்னை சரணடைந்த அர்ஜுனனை சிஷ்யனாக ஏற்று நண்பனாக இருந்தவர் ஞான குருவாக மாறி அவனுக்கு மெய்ஞானத்தை உபதேசிக்கின்றார். சரி, உலகின் முதல் குருவாக யார் இருக்கக்கூடும் என்று யோசியுங்கள். உங்கள் மனக்கண் முன் தோன்றிய அதே குருதான். யார் அவர்? அவர் ஆதிகுரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே தான். சிவன் கோயில் கருவறையின் தென் சுவரின் வெளிப்புறத்தில் இவர் காட்சி தருவார். பிரம்மாவின் மானச புத்திரர்களான சனகர், சனத்குமாரர் மெய்ஞானத்தை உபதேசிக்கின்றார். இந்த முதல் குருவான தட்சிணாமூர்த்தி வடிவில் இருக்கும் சிவனுக்கே உபதேசம் செய்த பெரிய குரு ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்று தெரியுமா? உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பக்தியுடன் அருணகிரிநாதர் சிவமைந்தனான முருகனைத்தான் அழைக்கிறார். முருகன் சிறுவனாயிற்றே, ஒரு பாலகன் குருவாக முடியுமா? முடியும். மெய்ப்பொருள் பற்றிய ஞானம் உள்ளவருக்கு அதை உபதேசிக்கும் தகுதியும் உண்டு. முருகனுக்கு அந்த மெய்ப்பொருள் ஞானம் எவ்வாறு கிடைத்தது? இறைவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன்தானே சண்முகன். ஒருமுறை பரமசிவன் பார்வதிக்கு வேதத்தின் சாரமான மெய்ஞானத்தின் மூலமான
ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் கூறி உபதேசித்ததை சிறுவன் முருகனும் சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு நாள் பிரம்மா சிவனைக் காண கைலாயம் வந்தார். முருகன் அவரிடம், தாங்கள் யார்? தாங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வினவ, நான் தான் நான்முகனாகிய பிரம்மா, படைப்புத் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்றார். அப்படியா, அது சரி. தங்களுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமா என கேட்க, படைப்புக் கடவுள் தனக்கு தெரியாது என கூறி விழிக்கின்றார். பிரணவத்தின் பொருள் தெரியாத தாங்கள் படைப்புத் தொழிலுக்கு தகுதியற்றவர் என கூறி பிரம்மாவை சிறையில் அடைத்து விட்டான் முருகன். அதனால் என்ன ஆயிற்று? சிருஷ்டி நின்றுவிட்டது. தேவர்கள் கலங்கினர். சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். அவர்களின் வேண்டுகோளை செவிமடுத்த சிவனார் தன் செல்ல மைந்தனை மடியில் அமர்த்தி, குழந்தாய், பிரம்மா இல்லாமல் படைப்புத் தொழில் நின்றுவிட்டது. அதனால் அகில பிரபஞ்ச சுழற்சியில் தடுமாற்றம் வந்துள்ளது. எனவே நீ நான்முகனை விடுவித்து விடு என்று எடுத்து கூறுகிறார். முடியாது தந்தையே, பிரணவப் பொருள் தெரியாததால் பிரம்மாவின் படைப்பிலும் குறைகள் வரும் என முருகன் கூற, பிரணவத்தின் பொருளை நீ அறிவாயா என வினவுகிறார் சிவன். அறிவேன் தந்தையே. அப்படியென்றால் அதை எனக்கு உரைப்பாயாக என வேண்டுகின்றார் ஆதிகுரு. இப்பொழுது ஆதிகுருவிற்கே குருவாகிறார் குழந்தைசாமி, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன். கைகட்டி வாய்ப்புத்தி சிரம் தாழ்த்தி சிஷ்யனாகிறார் தகப்பன். என்ன அற்புதமான காட்சி இது! நமது நாட்டில் இந்த உன்னதமான குரு சிஷ்ய இணக்கம் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் அடிக்கடி கூறும் மந்திரம் மாதா, பிதா, குரு, தெய்வம். தாயின் கருணை, தந்தையின் கண்டிப்பு, ஒரு நல்லாசிரியரின் பொறுப்புணர்வு, இறைவனின் அருள் என இந்த 4 பண்புகளை தானே தாங்கி ஒரு சிஷ்யனை வழிநடத்துபவர் குருவே ஆவார். குரு சிஷ்யன் உறவு உன்னதமானது. உலகம் உள்ளவரை இந்த குரு சிஷ்ய பரம்பரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியிலிருந்து இன்று ஏணிப்படிகளாய் நின்று கொண்டு தம் மாணவர்களை உயரத்தில் ஏற்றி பெருமை கொள்ளும் நல்லாசிரியர்கள் வரை அனைத்து குருமார்களையும் வணங்குவோம், மேன்மை பெறுவோம். அடுத்த தொடரில் சந்திப்போமா? வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.